ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் vlogs. இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ அரிசி மாவு வச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் பண்ண போகிற ஸ்நாக்ஸ்க்கு 100 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாவு பிசைகிறதுக்கு தண்ணி காய வச்சிடலாம். தண்ணி காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சா தான் நமக்கு மாவு வந்து நம்ம சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மாவு பிசை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச 100 கிராம் மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்தது ஜீரகம், சில்லி ஃப்ளேக்ஸ், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் அளவாக சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாய்த்தூள் வேறு சேர்க்குறோம், அதனால் காரம் எப்படி இருக்குன்னு கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம தண்ணி காய வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும், ஆனால் கை வச்சு பிசையாமல் இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் படுற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா பிசு பிசுன்னு இருக்கும், நமக்கு மாவு தேய்க்க வராது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நம்ம ஆறுனதுக்கப்புறம் கையை நல்லா பிசைஞ்சிக்கலாம். அடுத்து கை தாங்குற அளவுக்கு சுடுவதுக்கப்புறம் நல்லா மாவு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இடியப்ப மாவுக்கு எப்படி பிசைவீங்களோ அந்த மாதிரி பிசைஞ்சாவே போதும். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பசஞ்ச மாவில் ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. மீதமுள்ள மாவெல்லாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் ஓப்பனாக வச்சுருந்தீங்க அப்படின்னா காற்றுல வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது மாதிரி நம்ம எடுத்த உருண்டையை நல்லா அரிசி மாவு சேர்த்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அரிசி மாவுனால கண்டிப்பாக கட்டையில் ஒட்டும். அதெல்லாம் மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப ஒட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா இந்த சைடில் கரெக்டாக வராத பகுதியெல்லாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு மாவில் பிசைஞ்சு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த அரிசி மாவுனால கரெக்ட் ஷேப் நமக்கு கிடைக்காது. அடுத்து நம்ம பீஸாக கட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கட்டர் இருந்தால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். நான் கத்தியில் தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கட்டர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சூப்பராக வரும், எதுவும் ஒட்டாது. இந்த மாதிரி நம்ம எல்லா இதுவுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஷேப் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் ஷேப்லேயும் பண்ணியிருக்கேன், டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த சிப்ஸ்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். ஹீட் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக கருகிடும், அப்புறம் உள்ள வேகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் 2 பக்கம் நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக 2 பக்கம் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக. இவங்கெல்லாம் ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சிப்ஸையும் உள்ளே போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. நமக்கு சூப்பர் க்ரன்ச்சியாக நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.